மேலும் ஒரு அண்மைச் செய்தி. தமிழகத்தில் தற்போது வரை எந்த ஒரு மாவட்டத்திலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இன்று எந்த மாவட்டங்களுக்கும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படவில்லை. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். தொடர்ந்து விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்துல தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்கள்ல தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில எந்த ஒரு மாவட்டங்களிலுமே பள்ளிக்கான விடுமுறை என்பது தற்பொழுது வரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல்ல தற்பொழுது மோந்தா புயல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில இந்த மோந்தா புயலால தமிழகத்திற்கு பெரிதளவான பாதிப்பு என்பது குறைவாக இருக்கும். ஏன்னா இது ஆந்திராவை ஒட்டி கரையை கடக்கக்கூடிய இருக்கிறதுனால ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் கொடுத்த தகவலின் அடிப்படையில தற்பொழுது அந்த வடகடலோர மாவட்டங்கள்ல தான் பரவலான மழை பெய்து வருகிறதே தவிர எந்த மாவட்டங்களுமே அதி கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்படல. இன்றைய தினம் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த மிக கனமழைக்கான மழை அப்படிங்கிறது எங்கேயுமே பதிவாகாத நிலையில ஒரு பரவலான மழை என்பது தற்போது வரைக்குமே பெய்து வருகிறது. இதனால சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல மழை பரவலாக பெய்தாலும் கூட எந்த ஒரு மாவட்டங்களிலுமே மழை பள்ளிகளுக்கு விடுமுறை, பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்படவில்லை. மழையுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடிய நிலையில அந்த புயல் தீவிரம் அடையும் பொழுது சென்னை உள்ளிட்ட பல வடகடலோர மாவட்டங்கள்ல மழை அதிக அளவு பெய்யும் பொழுது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு என்பது அதற்கு பிறகாக அந்த பள்ளிகளே முடிவெடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாவட்ட ஆட்சியர் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் பொழுது பள்ளிக்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை பொறுத்து பள்ளியுடைய தலைமை ஆசிரியரே பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பான முடிவை எடுக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையும் தமிழக அரசும் தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை சென்னையில மதியத்துக்கு பிறகாக மழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்துல பள்ளியுடைய தலைமை ஆசிரியரே மதியத்துக்கு பிறகாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது உள்ளிட்ட முடிவுகளை பள்ளி தலைமை ஆசிரியரே எடுக்கலாம் என ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேரம் செல்ல செல்ல சென்னை மற்றும் அது சுற்று வட்டார பகுதிகளில் மழையுடைய தீவிரம் தன்மை அதிகரிக்கும் பொழுது பள்ளிக்கு விடுமுறை அளிப்பது, அதே போல பாதி வேளையிலே பள்ளிகளை முடிப்பது உள்ளிட்ட முடிவுகளை பள்ளியுடைய தலைமை ஆசிரியரே எடுக்கலாம் என கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மழையுடைய அளவை பொறுத்தும் அந்த பள்ளிக்கு அருகே இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்தும் பெய்யக்கூடிய மழை அளவை பொறுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் முடிவு எடுக்கலாம் என கூறப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது வரைக்கும் மழை பரவலாக மட்டுமே பெய்து வருவதால இன்றைய தினம் தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்திலும் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்படவில்லை. பள்ளிகளுக்காக மாணவர்கள் பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள். ஆங்காங்கே பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில இன்றைய தினமும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், ஆந்திரா ஒட்டியிருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது வரைக்கும் பரவலான மழை என்பது மட்டுமே பதிவாகி வருகிறது.